இஸ்லாமியர்களை தீவிரவாதியா சித்தரிக்கிற படமும் அதுல அதிகமா காசு சம்பாரிச்ச கேரக்டர்ல இவரும் அந்த மாதிரி படங்களே அவர் நிறைய இருக்கு. மணிரத்னம் ரோஜாவில் தொடங்கினத தொடர் நடவடிக்கை ஆக்கியதுல அர்ஜுனுக்கு ஒரு பெரிய வேணும்னே யாரோ ஒரு செய்தியாளர் இவர் இந்த மனநிலையில இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளு தான் போய் சனாதனம் ஜாமியார் அவங்க இவர்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட எதை கேட்கணும் இருக்குல்ல. சினிமா பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அடுத்து என்ன படம் நடிக்க முடியும், ஆயிட்டீங்களா ஆக மாட்டீங்களா, ஆக்ஷன் கிங்குங்கிறாங்களே இப்போ ஆக்ஷன்லாம் பண்ண முடியாது, இதுதானே சினிமா கேள்வி. சனாதனம் குறித்து இவர்கிட்ட எது கேட்குறேன். சனாதனம் குறித்து உண்மையாகவே என்னென்ன கருத்து இருக்கோ அதை பத்தி பேசாம அவருக்கு பிடிச்சமான விஷயங்களை எல்லாம் அதுக்குள்ள ஆட் பண்ணி. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, சனாதனத்தை எதிர்த்தா இந்து மதத்தை எதுக்குறான், எப்படி இந்து மதத்தை எதுக்க முடியும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கோடம்பாக்கம் சிறின்னு ஒருத்தர் இருந்தார். ஏகப்பட்ட இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை ஆட்டையை போட்டார். அப்புறம் உன் சபையெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்லி போலீஸ்காரங்க தூக்கினோம்னா ஒரு ஆட்டையை போட்டதெல்லாம் பரிமாறும். ஒருவேளை கோடம்பாக்கம் சிறியின் பாதை தான் உண்மையான சனாதனம் சொல்ல வராரா. சனாதனம்னா என்ன? மாறாதது. இந்த உலகத்துல மாறாதது என்ன இருக்கு? நைட்டு புரோட்டா வாங்குறோம், சால்னா காலையில கெட்டு எல்லாமே மாறுதுல அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுப்பது யார் மீட்டு கொடுக்க முடியும்? சனாதனம் மீட்டு கொடுக்குமா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அண்மையில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் திரைப்படங்கள் பெருசாக இல்லைனாலும் சில படங்களை இயக்கிறது, சில படங்கள் நடிக்கிறது அப்போ அந்த அளவில் தான் இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக பிளாஸ்ட்டுங்கிற ஒரு படத்தின் குறித்து இந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்கும்போது சொல்கிறாரு, சனாதனம் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. உடனே சொல்கிற சனாதனம்ங்கிறது ஒரு வாழ்வியல், அது ஒரு மதம் சார்ந்தது கிடையாது, இன்னொருத்தர் பொருளை ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது, இந்த மாதிரி நல்வழிப்படுத்தக்கூடியதான் சனாதனம். சனாதனத்தை கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க அப்பா அம்மாவை கூட வீட்டை விட்டே அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசுகிறார். அவர் சாதாரணமாக சொல்ல வருது, சனாதனங்கிறது மக்களுடைய வாழ்வியல் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ ரீசெண்டாக உதயநிதி அவர்கள் பேசியிருக்கும் போது அதுக்கான எதிர்வினையாக அதை புரிஞ்சுக்கிறதா? அது ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன? ஆன்மான உயிர். உயிர் எப்படி ஒரு உடலுக்குள்ள இருக்கு, அது போன பின்னாடி நம்ம கதை என்ன ஆக போகுது. அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால செயல்பட முடியும். அந்த காலகட்டத்தில் நம்ம நற்செயல்கள் செய்யணும், சக மனிதனுக்கு நன்மை செய்யணும். அப்படிங்கிறதுனால தான் ஆன்மீகம்ங்கிற சொல்லை உருவாக்கினார். அது மதம் சம்பந்தப்பட்டது கிடையாது. இப்போ ஆன்மீகம்ங்கிறது ஒரு மனிதனை உயர்த்துவதற்காக எண்ணங்களால, செயல்களால, உதவிகளால, மனிதாபிமானத்தினால, பிற மனிதனுக்காக வாழ்வதற்காக, உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை பயன்படுத்தி கொண்டு மனிதர்களை எப்படி அடிமைப்படுத்துவது, மனிதர்களை எப்படி கீழ்மைப்படுத்துவது, பிறப்பின் வழியாக எப்படி பேதம் கற்பிப்பது, அவனுக்கு எப்படி கல்வியை மறுப்பது, அதிகாரத்தை மறுப்பது, அவனுடைய வாழ்வாதாரத்தை எப்படி இல்லாமல் செய்வது, அவனுக்கான கூலி எப்படி கொடுக்காம விடுறது, அவனை எப்படி கடைசி வரைக்கும் அடிமையாக நடத்துவது அப்படிங்கிறத கற்பித்தார்கள்ல. அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர நம்ம யாரும் கடவுள் கோட்பாட்டையோ ஆன்மீக கோட்பாட்டையோ யாருமே எதிர்க்கல. அதை அந்த முகமூடியை பயன்படுத்தி கொண்டு செய்த அயோக்கியத்தனத்தை தான் எதிர்க்கிறோம். ஆனா இவங்க என்னன்னா, சனாதனம் குறித்து உண்மையாகவே என்னென்ன கருத்து இருக்கோ அதை பத்தி பேசாம அவருக்கு பிடிச்சமான விஷயங்களை எல்லாம் அதுக்குள்ள ஆட் பண்ணி கற்பனையாக சில விஷயத்த. சனாதனங்கிறது என்ன? சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அவனுடைய படிநிலையில அவன் நிக்கணும். படிக்கட்டுகளை பார்த்து சமமா இருங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா அது படிக்கட்டே கிடையாது. ஒரு படிக்கட்டுக்கெல்லாம் ஒண்ணு, ஒரு ஜாதிக்கு கீழே ஒரு ஜாதி, ஒரு ஜாதி கீழே ஒரு ஜாதி. அப்படி இருக்கிறதன் மூலமாக சமூகத்தில் அடிமைத்தனத்தை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும். பெண்கள் ஏன் நெடுங்காலமாக சொத்து மறுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க, ஏன் கல்வி மறுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க, எதற்கு தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்களுடைய எல்லா வாழ்க்கை நிலையிலையும் உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க, நிலம் வைக்கிறதுக்கே உரிமை கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இதை உருவாக்குகிற கோட்பாட்டை தான் எதிர்க்கிறோம். அதைத்தான் சனாதனம். அவங்க என்ன சொல்றாங்க? மாறாததுங்கிறாங்க. சனாதனம்னா என்ன? மாறாதது. இந்த உலகத்துல மாறாதது என்ன இருக்கு? நைட்டு புரோட்டா வாங்குறோம், சால்னா காலையில் கெட்டு போயிடும். எல்லாமே மாறுதுல. காயை வாங்கிட்டு வர்றோம், வாழைக்காயை, அது பலமாயிருது 2 நாள் கழிச்சு. இயற்கை மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ காலையில் மத்தியானம் வெயில் போடுது, சாயங்காலம் வெயில் தாழ்ந்துருது, திடீர்னு மழை பெய்யுது. இந்த உலகத்தில் எல்லாமே மாறுங்கிறது தான் பிரபஞ்ச விதி. எதுவுமே மாறாதுங்கிறது தான் தலைவிதி. இந்த தலைவிதிங்கிற பேரில் பல தலைமுறைகளாக ஆடு மாடு மேய்ப்பவர்களாக, அடிமைகளாக, கொத்தடிமைகளாக ஒரு கூட்டத்தை வச்சிருந்ததை நியாயம் கிடையாது, மனித உரிமை கிடையாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சனாதனத்தை திராவிட இயக்கம் எதிர்த்தது, பெரியாரிய கோட்பாட்டாளர்கள் எதிர்த்தாங்க. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, சனாதனத்தை எதிர்த்தா இந்து மதத்தை எதிர்க்கிறான், எப்படி இந்து மதத்தை எதிர்க்க முடியும்? சமய கோட்பாடுங்கிறது வேற, சாதிய கோட்பாடை நியாயப்படுத்துறதுக்கான ஏற்பாட்டை தான் சனாதனங்கிறதா உண்மை. இல்ல அர்ஜுனோட கருத்தை அப்படி ஒரு சாதியை பாதுகாக்கணும் அப்படின்னு பேசுன மாதிரி தான் புரிஞ்சுக்கணுமா?
இல்லை, அவருடைய கடந்த கால வரலாறு தெரிந்தவர்கள் இது ஆச்சரியம். நீங்கள் அவர் எடுத்த படங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், ஜெய் ஹிந்த் மாதிரி படங்கள், எத்தனையோ படங்கள் அவர் எடுத்திருக்காரு. தேசப்பற்ற போட்டிருக்கிற அதெல்லாம் அதற்கு பின்னணியில் இருக்கிறது எல்லாமே தேசப்பற்று கிடையாது. அது உயர் சாதி நலன்களை வலியுறுத்தக்கூடிய மனநிலையை அவர் கொண்டவர். இந்த இந்து ஆன்மீக காட்சி பண்பாட்டு இதெல்லாம் சொல்லி சில இதெல்லாம் நடத்துவாங்கல்ல, இந்துத்துவாவை பரப்புவதற்கான சில விஷயங்கள்லாம் செய்வாங்கல்ல, அதுலலாம் இவர் ரொம்ப ஆர்வம் காட்டி அவங்களுக்கு ஸ்பான்சர்லாம் நிறைய பண்ணி. நீங்கள் அந்த எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதியாக சித்தரிக்கிற படம்னு ஒன்று இருக்குல்ல, 90களுக்கு பிறகு நிறைய இல்லையா, அதில் அதிகமாக காசு சம்பாதிச்ச கேரக்டரில் இவர் ஒருத்தர். அந்த மாதிரி படங்களே அவர் நிறையா எடுத்துக்காரு. மணிரத்னம் ரோஜாவில் தொடங்கினதை தொடர் நடவடிக்கை ஆக்கியதில் அர்ஜுனுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு உண்டு. அதனால அவர் வந்து பாஜக தன்மை கொண்டவர், இந்துத்துவா கோட்பாடு கொண்டவர், RSS மனநிலை கொண்டவருங்கிறது அவரோட பழகினவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து வேணும்னே யாரோ ஒரு செய்தியாளர் இவர் இந்த மனநிலையில் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளு தான் வேணும் இவர்கிட்ட போய் சனாதனத்துக்கு சாமியார் அவரு இவர்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட எதை கேட்கணும் இருக்குல்ல. நீங்க வந்து சனம் செட்டியோட அடுத்த நடனம் எப்ப ஆடுவீங்க கேட்கணும், சினிமா பேசலாம். எப்படி இந்த கதாநாயகோட எப்படி நீங்க இடுப்பு எப்படி வளைக்கிறீங்க இந்த வயசுல, உங்களால் நல்லா வளைக்க முடியுதா இடுப்பு, அப்படி தானே கேட்கணும். அந்த சண்டை காட்சியில எப்படி நீங்க அப்படித்தானே சினிமா பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது. அடுத்து என்ன படம் நடிக்க போறிய, ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா, ஆக மாட்டீங்களா, ஆக்ஷன் கிங்குங்கிறாங்களே, இப்போ ஆக்ஷன்லாம் பண்ண முடியாது, இதுதானே சினிமா கேள்வி. சனாதனம் குறித்து இவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, இவர் அதில் பிற்போக்கான கருத்து கொண்டவர் என்பதை தெரிந்து கொண்டு அவர் வாயை கிளறி விட்டு அப்புறம் எல்லாரும் போட்டு அடிப்பாங்கிறதுக்காக கேட்டது தான், வைரல் ஆகணுங்கிறதுக்காக கேட்டது தான். அந்த சதி வலையில் அவர் விழுந்துட்டார். அவருக்கு தேவையில்லாத ஒன்று. இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று ரங்கராஜ் பாண்டே கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதில் பல விஷயங்களை சொல்கிறாரு. அண்ணாமலை சார், உங்களுடைய அதே போல் ரங்கராஜ் பாண்டே, உங்களையெல்லாம் பார்த்தா நான் அரசியலுக்கே வராமல் போயிட்டேன், எவ்வளோ அறிவு நான் உங்கள் ஒரே பெரிய ஃபேனு அப்படிலாம் பேசுகிறாரு. ரங்கராஜ் பாண்டே அண்ணாமலை தான் அவருடைய முன்மாதிரின்னு நினைக்கிறேன். அதைத்தான் நாங்கள் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அதே நீங்கள் எனக்கு வந்து இந்த கேட்டு கதவு மாதிரி திரும்ப சொல்கிறீங்க. அவர் RSS கோட்பாட்டில் இருக்கார். நீங்கள் சினிமாக்காரர்களுடைய ஆன்மீகம், சினிமாக்காரர்களுடைய மதப்பற்றுங்கிறது ஒரு வித்தியாசமான. திடீர்னு வந்து சீந்துவார் இல்லை கேட்பார் இல்லைன்னு மார்க்கெட் காலி ஆகிடும், படம் ஓடாது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய அறிவை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவே இருக்காது பாதி பேருக்கு, அதனால அறிவை நம்ப மாட்டாங்க. ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அடுத்து என்ன பண்ணா ஓடும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அந்த வகை சார்ந்தவர்கள், திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புகிறவர்கள், சோசிய காரணத்தான் தன் வாழ்க்கையின் வழிகாட்டியா எடுத்துக்கிறோம். குறுக்கு வழியில வாழ்க்கை யாரெல்லாம் கட்டமைக்கிறார்களோ அவங்கெல்லாம் குறி சொல்றாங்க தான் அவனுக்கு வந்து பெரிய தீர்க்கதரிசிகளா தெரியுமா. அது உண்மையான ஆன்மீகமும் கிடையாது. உண்மையான ஆன்மீகம் வந்து சக மனிதன் மீதான அன்பு தான். அன்பே சிவம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சக மனிதன் மீது அன்பு பாராட்டுவது தான் ஆன்மீகம். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் அது. அதை வைத்துக்கொண்டு என்னென்ன தில்லாலங்கடி வேலை பார்க்கலாம், திருட்டுத்தனம் பண்ணலாம், கோயில் சொத்தை எப்படி ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற முள்ளமாரித்தனம் இருக்குல்ல, அதை வந்து சில பேர் என்ன பண்ணா ஆன்மீகத்தின் போர்வையில செஞ்சுருவான். செஞ்சுட்டு வந்து ஏதாவதுன்னா மத பிரச்சனையை தூண்டி விட்டு, அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியான பிளவுகளை உருவாக்கி பல பேர் இருந்திருக்காங்க. கோடம்பாக்கம் சிறின்னு ஒருத்தர் இருந்தார். ஏகப்பட்ட இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை ஆட்டையை போட்டார். அவர் இருக்கிறதே இந்து மகா சபையில் இருக்கார். அப்புறம் உன் சபையெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்லி போலீஸ்காரங்க தூக்கினோம்னா ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றுனாங்க. ஒரு ஆட்டையை போட்டதெல்லாம் பறிமுதல் பண்ணாங்க. அப்படி ரொம்ப பேர் இருக்கான். அதுதான் இப்போ ஒருவேளை கோடம்பாக்கம் ஸ்ரீயின் பாதை தான் உண்மையான சனாதனம் சொல்ல வராரா என்னன்னு தெரியல. அதுதான் உண்மையான சனாதனம். இப்போ சனாதனம் குறித்து பொதுவாக வந்து சனாதனம் அப்படின்னாலே நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் ஏற்றத்தாழ்வு அப்படின்றது தான். அதில் சில நல்ல விஷயங்களும் இருக்குல்ல, இதுதான் பலருடையதாக இருக்குது. நீங்கள் அதை மட்டும் பார்க்குறீங்க, சில நல்ல விஷயங்களும் இருக்குல்ல, அதையும் பாருங்களேன். அப்படி நல்ல விஷயம் இருந்தால் தான் பார்ப்போம்ல, இதை எங்கேருந்து சொல்லணும்ல. இல்லை இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விடுறதுலாம் என்னன்னு கேட்குறேன். மாறாததுன்னு சொல்லிட்டா அது அறிவியலுக்கு எதிரானது இல்லைங்க, அறிவுக்கு எதிரானது இல்லைங்க. உலகத்தில் மாறாதது என்னங்க இருக்குது? இது நேற்று வரைக்கும் மரமாக இருந்தது, என் முன்னாடி மேஜையாக இருக்கு. மரமே மாறுதே. மாற்றம் என்பது மானிட தத்துவம். மாறாது இருக்க நான் மரமா கல்லான்னா உலகத்தில் எல்லாமே மாறுதே. இல்லை சனாதனத்தை வேண்டான்னு சொல்கிறக்கூடியவங்க பெற்றோர்களை எல்லாம் வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்றாரு. அதுக்கு என்ன தொடர்பு? அவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்றதுக்கு போல அப்படி சொல்றாரு. எல்லாம் கேடு கெட்டவங்க, அவங்கள வில்லனாக்குறது தாங்க. என் கருத்தை ஏற்காதவன் பூராமே என்னுடைய எதிரின்னு சொல்றதுக்கு போல சனாதனத்தை ஏற்கலையே அவன் பூரா வந்து மனித குலத்துக்கு எதிரானவன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது தான். அதனால அவருடைய கோட்பாட்டை வந்து நேரடியாக சொல்ல முடியாது. வாழ்வியல் நெறி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் நீ உனக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கையில இருந்து நீ விடுபடணுங்கிறது தான் துறவு நிலை. அதுதான் ஆன்மீகத்துக்கு அடிப்படை. அத்தனைக்கும் ஆசைப்படு, டான்ஸ் ஆடி என் கூட சேர்ந்து அத்தனைக்கும் ஆசைப்படுனா அதனால தான் உலகமே சீரழிச்சு கிடக்கு. சவுடி கடைக்கில் போனோம் திரும்ப வர மாட்டேங்கிறா. அத்தனைக்கும் ஆசைப்படுனா எல்லா சேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறா, புருஷங்காரன் பதறான், அதுவும் அதே அத்தனைக்கும் ஆசைப்படு. அது வந்து சீரழிவு கலாச்சாரம், நுகர்வு வெறி. ஒவ்வொரு மனிதனுக்கு எல்லாருக்குமே 5 சட்டை இருக்க வேண்டிய இடத்துல 50 சட்டை வச்சிருக்காங்கன்னா நுகர்வு வெறி. ஒரு வீடு கட்ட வேண்டிய இடத்துல 10 வீடு வச்சிருக்காங்கன்னா நுகர்வு வெறி. கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காங்கன்னா நுகர்வு வெறி.
அப்ப ஒரு எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியது ஒரு சிலருக்கானதாக மாற்றுகிற இடம் இருக்குல்ல, அந்த ஏற்பாடுங்கிறது கடவுள் செஞ்சது, கடவுள் தான் அந்த செட்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுக்கு நீங்க வந்து விதி கோட்பாடு கர்மா இதையெல்லாம் நியாயப்படுத்துறது. ஒருத்தன் ஏன் பசித்து இருக்கிறான், அவனுக்கு ஏன் உணவு கிடைக்கல அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறதுக்கு பதிலாக அவன் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் பண்ணியா கிடைக்கான்னா அவன் பட்டினியை நியாயப்படுத்துறான், அவன் வறுமையே உறுதி செய்யறான். நீ அங்கேயே இருங்கிறான். நம்ம பாலத்துக்கு மேல நம்ம கார்ல போவான், பாலத்துக்கு கீழே கொஞ்சம் பேர் படுத்து கிடக்கானே, அவன் ஏன் படுத்து கிடக்கான், பிரியப்பட்டு படுத்து கிடக்கானா, பாலம் குளிர்ச்சியா இருக்கு படுத்து கிடக்கானா, அதுக்கு சாக்கடைக்கிட்ட ஏன் படுத்து கிடக்கான், ஒரு குழந்தைய ஏன் எறும்பு மொக்கிது, அதுக்கு ஏன் அவனுக்கு சொந்த வீடு இல்லாம இருக்கு, அதுக்கு ஏன் அதற்கான எதிர்காலம் ஏன் உத்தரவாதப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுப்பது யார் மீட்டு கொடுக்க முடியும்? சனாதனம் மீட்டு கொடுக்குமா? கடவுள் நம்பிக்கையாளர்கள் மீட்டு கொடுப்பார்களா? மீட்டு கொடுக்க முடியாதுல்ல. அப்ப அதற்கு எதிரான தத்துவம் எது? சமத்துவம். அந்த சமத்துவம் வராம இருக்கிறதுக்கு சனாதனம் சிறந்ததுன்னு சொல்றக்கூடிய ஒரு கோஷ்டி. அப்ப இதெல்லாம் மூட நம்பிக்கையே வேறு வேறு வடிவங்களிலே மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து மக்களை நாசமாக்கணும் அப்படிங்கிறத அவனோட திட்டம். அந்த சதி வலையில சில பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சாரங்களாக தங்களை வந்து ஒரு சினிமா நட்சத்திரங்கிற அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி கொண்டு, அந்த கவன ஈர்ப்பை பயன்படுத்தி கொண்டு இது மாதிரி கருத்துக்களை பரப்புகிறார். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்துக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.